சொல்றத நம்பாததுனால வந்த விளைவு. ஒரு நாள் இந்த டாக்டர் அவருடைய உடம்புக்குள்ள ஏதோ சேஞ்சஸ் தெரியுதுன்னு பட்ஸை வச்சு அவருக்கு அவரே டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒயிட் கலர்ல இருந்த லிக்விட் அப்படியே ரெட் கலர்ல மாறுது. ஸோ இதை பார்த்ததுமே ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாரு. உடனே வேகமா ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியில அங்க இருக்கிற ஏரோஸ்டர்ஸ் கிட்ட நான் இப்படி மியூட்டேட் ஆயிட்டு இருக்கிறேன், அதனால எனக்கு மயக்கி ஊசி போடுங்க, இல்லைன்னா நிறைய தூக்க மாத்திரை சாப்பிட கொடுங்க, என்கிட்ட எந்த ஒரு கேள்வியும் இப்போ கேட்காதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் மியூட்டேட் ஆகிட்டேன்னா அந்த ஃபிளைட்ல இருக்கிற எல்லாருமே இறந்து போயிருவாங்கன்ற மாதிரி சொல்ல இதை இவங்க சீரியஸா எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ கொஞ்ச நேரத்திலேயே இந்த டாக்டருடைய மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்க நான் இப்போ இந்த ரெஸ்ட் ரூம்குள்ள போறேன், நான் எவ்வளவு கத்துனாலுமே தயவு செஞ்சு இந்த கதவை மட்டும் திறந்துடாதீங்கன்னு சொல்ல சரின்னு இந்த ஏரோஸ்டர்ஸும் ஒத்துக்கிறாங்க. உடனே இவரும் இந்த ரெஸ்ட் ரூம் கதவை நல்லா லாக் பண்ணிட்டு என்னாச்சுன்னு பார்க்கும்போது அவருடைய மூக்குல இருந்து பயங்கரமா ரத்தம் வர ஆரம்பிக்குது, பல்லெல்லாம் அப்படியே விழ ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்திலேயே வலி தாங்க முடியாம பயங்கரமா கத்துறாரு. இந்த சத்தத்தை கேட்ட மற்ற பேசஞ்சர்ஸ் எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த ஏரோஸ்டர்ஸ் தான் யாரும் பயப்படாதீங்கன்னு சமாதானப்படுத்துறாங்க. அதே நேரம் இந்த டாக்டருடைய முதுகுக்கு பின்னாடி முள்ளா எதை முளைக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல இவர் டக்குன்னு அமைதி ஆயிட்டாரு. உடனே இந்த ஏரோஸ்டர்ஸும் டாக்டர் நல்லா தூங்கிட்டாரு, ஸோ யாரும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது